கன்னிராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுடைய முதல் மாற்றமே, நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. இதுதான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது. வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. இதனால் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கன்னிராசிக்காரனால் அமைச்சிக்க முடியல. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் கிடைக்கிறதுனால கன்னிராசிக்காரங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடிய தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாற்றம் அடைய போகுது. அதாவது இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வினே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கன்னிராசிக்காரங்க போக போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே 14ஆம் தேதியே. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. ஐயையோ கண்டகசனியா, நாங்கள் ஏற்கனவே 3-4 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கோம், புதுசாக ஒரு கண்டகசனி வேறு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, எங்கள் வாழ்க்கை என்னதான் ஆக போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் பயத்தோடு இருக்கீங்க. கண்டகசனியால் பாதிப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லா கன்னிராசிக்காரங்களுக்குமே கிடையாது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமே தவிர பொதுவாக காமனாக எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இனி வர அப்படி தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியோட பலன்கள் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை கூடியே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள்
முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது. இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது உயர்ந்த படிப்பாக இருக்கும். அந்த படிப்புக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்ம இவ்வளோ படித்து வச்சிருக்கோம், இந்த மாதிரி வேலை செய்கிறோமே, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க்ஸோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இந்த கேது பகவான் மூலமாக கொஞ்ச நாட்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒற்றுமையை அதிகமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவார். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, ஈகோ பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையை கடைபிடித்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே வராது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது. இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா திருமணம் அரேஞ்ச் மேரேஜ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் ஜாதகமே ஒத்து வந்தாலுமே கூட வசதியான வரன் வேணும், இல்லை கவர்மெண்ட் மாப்பிளை வேணும், இந்த மாதிரி நிறைய ரீசனால கன்னிராசியில் கூடிய ஆண்களை நிறைய நபர்கள் திருமணமாக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா, இல்லை நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்ல இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால யாருனாலுமே இந்த உலகத்தை சர்வே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பக்கத்தில் எங்கே கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 5 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நடக்க போகுது.
உங்கள் குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே தலையிலாக மாற்றக்கூடிய ஒரு நபர் வந்து அற்புதமான நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார். அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், புதிதாக சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இந்த நபர்கள் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. இவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புதிதாக வரும்போது கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை நிலை மாற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கை போக போகுது.